திரு தமிழ்மணி, எப்படி பார்க்குறீங்க இந்த உரையாடல்? 4 விஷயம் சொல்லிட்டு சொல்கிறேன். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லிக்கு மட்டும் இல்லை சார், நியாயம் தர்மம் சட்டம் எல்லாத்துக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு முதலமைச்சர். திமுகவினுடைய தலைவராக இருக்கிற திரு ஸ்டாலின் இவர் ரொம்ப அசிங்கமாக பேசிட்டாரு, மகா கேவலம், இவர் கட்சியில் இருக்கக்கூடாது, பொறுப்பில் இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு அவரால் உண்மை மனசில் படுதில்லை. அப்புறம் எப்படி மக்கள் வரி பணத்தில் 6 காரு 7 பிஏ கொடுத்தவரை மந்திரியாக வச்சுருக்கீங்க? ஒரு வார்த்தை சொன்னாரா இல்லை ஒரு நியாயம்னு? அவர் சொல்லியிருந்தால், இல்லைங்க அந்த காரணத்துக்காக அங்கே எடுத்தோம், இதில் எல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அவர் நியாயத்துக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை, நான் ஏற்றுக்குவேன். இது வரைக்கும் அந்த கட்சிக்காரங்களாவது சொல்லுவாங்க, இல்லை சார் அது வேறு இது வேற, அங்கே நாங்கள் உணர்ந்தோம், அவர் அவ்வளோ அசிங்கமாக அவரே சொல்லிட்டார், நான் அசிங்கமாக பேசுகிறேன், அது உள்ள நான் இப்போ போகிறது அவசியம் இல்லை. அப்படிங்கக்குள்ள அரசு மக்கள் வரி பணத்தில் எப்படி அமைச்சராக வச்சு எல்லா சௌரியமும் ஒரு கொடுப்பீங்க? உங்களுக்கு தப்புன்னு தெரியுது, மனசாட்சிக்கு திரு ஸ்டாலின் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன். அவர் ஏதோ மிரட்டி கிரட்டியெல்லாம் பணிய வைக்க முடியாது, இப்போ போட்டிங்க கரெக்ட். 1980 சட்டமன்ற தேர்தலில் யாரை மிரட்டி நிற்க வச்சா எல்லாருக்கும் தெரியும் சார். கட்சியில் புதுசாக வந்தவங்க தெரியா இருக்கலாம். சர்க்காரியா ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்னா நீ பாதி நான் பாதி உண்டா இல்லையா? தயவு செஞ்சு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அதான் நடந்துச்சு, தோத்து போயிட்டாங்க, அது வேற. அதுதான் சூர்யா சொல்றாரு, 2011 கூட சொல்றாரு, அப்படி வைக்கிற கூட்டணி ஜெயிக்காது அப்படிங்கிறாரு. ஐயா நான் அதை சொல்ல வரல, மிரட்டினாங்களா இல்லையான்னு மட்டும் இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, அதையும் சொல்ல மாட்டேன். இதை ஒத்துக்கிறீங்களா? இப்ப மிரட்டல்னு எதை? இப்ப அது மிரட்டல் அப்படின்னா இது வந்து எப்ப நான் மிரட்டல் இல்லைன்னு அவர் சொன்னார் முதலமைச்சர். இப்ப ஐயா உங்க அப்பாவை தான் மிரட்டினாங்க, நீங்க கட்சியில இருந்தீங்க, அப்ப நீங்க ஹீரோவா இருந்தீங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டார், நீங்க ஹீரோவா இருந்தீங்க, எப்ப சும்மா இருந்தீங்கன்னு கேட்கிறேன். நான் இவரை மிரட்டினாங்களா? பேர் சொல்லுங்க, தெரிஞ்சா உண்டு, இல்லைன்னு நான் யாருக்கும் பேட்டா கூலிக்கு பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. யாருமே அதுக்கு பேசுறது இல்லை, எல்லாமே எனக்கு இல்லை சார், எனக்கு இல்லை. இல்லை, ஏன்னா நீங்க ஒருத்தர் சொன்னா வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான வேறு விதமான பொறுப்பு. நான் அந்த கட்சியிலேங்க அந்த மீனிங்ல சொல்றேன், வேற ரைட், தப்பா நீங்க வேற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். 1980 சட்டமன்ற தேர்தலில் சர்க்காரியா கமிஷன் மேல கேஸ் போடாமல் இருக்கணும்னா பாதிக்கு எந்த காலத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அவ்வளோ பெரிய அளவு வளர்ந்துருந்துச்சு? மிரட்டி இல்லைன்னா ஒருவேளை எதுக்காக கொடுத்தீங்க? அவ்வளோ பெரிய கட்சியா இருந்துச்சா காங்கிரஸ் அன்னைக்கு? 2 அவர் ஷாவை ஏதோ எந்த ஷா வேணா என்ன வேணாச்சு 10 நாளா 12 நாளா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை விட்ரா பண்ணிக்கிறோம்னு சொல்லியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஷா டிபார்ட்மெண்ட் தான் அது. சரி, ஷா நேரா போய் எதுவும் செய்ய வேண்டிய ஒரு இருக்க முடியாது. 12 நாட்களாக அந்த கேஸ் நடத்த மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு தெரியுது அந்த கேஸ அந்த கையெழுத்து போட்ட அதிகாரி பயப்படுறாரு, அப்பா நேரத்து போயிடுச்சுன்னா என் வேலை போயிடும், நீங்க ஏதோ சொன்னீங்க நான் கையெழுத்து போட்டேன், நான் மற்றபடி பேரெல்லாம் எனக்கு தேவையில்லை, தனிப்பட்ட விரோதங்கள் யாரு மேலே எனக்கு ஒரு அதிகாரி வேணாம். அவங்க டாஸ்மாக் கேஸ் நடத்துறேங்கிறாங்க, தமிழ்நாடு போட்ட கேஸை ஒரு நாளில் முடிவு பண்ணுறோம் விட்ரா சார். உங்களுக்கு தெரியும் சார், எல்லாருக்கும் தெரியும், 12 நாள் ஆச்சு. சரி, ஒன்று விட்ரா பண்ணுங்க, தப்பு இல்லை, உங்க இஷ்டம், உங்க வழக்கு. லாயரா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு அட்வைஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, லீகல் அட்வைஸ், பல அட்வைஸ் கொடுக்குறாங்க சார், அது சட்ட ரீதியான எல்லா வாய்ப்புகளும் பயன்படுத்துவாங்க தானே? யார் சார் இல்லைன்னா அப்படித்தானே போட்டீங்க, அப்படித்தானே 2 ஜட்ஜு பிரமாதம்னு சொன்னாங்க, ஜெயில வச்சுட்டீங்க நீங்க எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் அவங்களே பார்த்தாங்க, ஆஹா அவங்க மனசாட்சி வேலை செஞ்சுது, விலகிட்டாங்க. சார் தயவு செஞ்சு எனக்கு நீங்க ஃபர்தரா கேள்வி கேட்டா நான் வேற ஏதாவது இல்லை, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரிஞ்சா அடுத்து அவர் நீங்க வந்து இப்ப அவர் இன்னொரு விஷயம் சொன்னார், அந்த ஸ்டேட்மெண்ட் சேர்த்து சொல்றீங்க. அடுத்த ஓராண்டில்
நீங்கள் எப்படியெல்லாம் ஏவல் அமைப்புகளை வைத்து மிரட்டுவீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஏன் நாட்டு மக்களுக்கே நன்றாக தெரியும். இந்த உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் அடிபணிகின்ற ஆட்கள் இல்லை அப்படிங்கிற இந்த வழக்கு முடிவு வர போறோம். யார் யாரு ஜெயிலுக்கு போறாங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு சார். அதுதான் அவர் சொல்றாரு. இப்ப நீங்க அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி இருக்கணும்னா சவால் விடல. சவால் தானே இது சவால் தானே இது. ஆமாம், சவாலு. மிரட்டெல்லாம் இல்ல, ஜெயிலுக்கு போறாங்க அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட. அதான் சொல்றேன், எதிர்கொள்றேன் அப்படிங்கிறாரு. என்னன்றதை நாம எதிர்கொள்றோம். வழக்கே நடத்த மாட்டேங்கிறாரு. வித்ரா பண்ணிக்கிறேன்னு 12 நாளா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் உங்ககிட்ட 3 தடவை 2 விஷயமா தமிழ்மணி அவர்களுக்கு தெரியும். தமிழ்மணி இங்க வந்து அரசியல் விமர்சகராகவும் இருக்கிறாரு, மூத்த முதுநிலை வழக்கறிஞர். உண்மை வழக்கறிஞரா லீகலா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்க்கறது ஒண்ணு, பொலிட்டிக்கலா இருக்கிறது ஒண்ணு. ரெண்டையும் நீங்க அறிந்தவர். நான் மறுக்கலையே. யார் சொல்ல சொன்னா வித்ரா பண்ணிக்கிறேன்னு உங்களை? ஓகே, சரி சார். யாராவது ஜட்ஜிகள் குச்சி எடுத்து அடிச்சவங்க வித்ரா பண்ணிக்கிறேன்னு கேட்டாங்களா அவங்கள? நீங்க எப்ப 2 கேஸ்ல ஒரு கேஸ் தான் நடத்துற இல்லங்க, அந்த கேஸ் அநேகமா நாங்க ஒரு நாள்ல இந்த சிக்கல்கள் திமுகவுக்கு இருக்கு. இப்ப சார் இந்த சிக்கல்கள் திமுகவுக்கு இருக்குன்றீங்க. அந்த சிக்கல் இருக்கிறதுனால தான் அது எகைன்ஸ்டா போக போகுது. மிக ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா வீடியோ எடுத்துட்டாங்க இவங்களை விட புத்திசாலித்தனமாக. இவர் என்னென்ன சிஎம் இப்ப பேசினாரோ இதையெல்லாம் அவன் முதல்லயே எதிர்பார்த்து கம்ப்ளீட் எடுத்து வச்சிருக்கிறான். எந்த பெண்களையும் நாங்க தடுக்கல, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். அவ்வளவும் போய் இது வரைக்கும் ஏதாவது ஒரு லேடி பேர் சொல்ல முடிஞ்சதா இல்ல? அவங்க வச்சு அது குபேந்திரன் கேட்கிறேன், அவர் தான் இந்த விஷயங்களை பார்க்குறாரு. இல்ல வேணாம். ஆனா இதுல என்னன்னா சார், இப்ப தமிழ்நாட்டு தேர்தலில் வெற்றி பெறுவதுங்கிறது மிகப்பெரிய ஒரு இலக்கா பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் இருக்குது. அப்போ தமிழ்நாடு சவாலாக இருக்கிறதுங்கிறது தான் அதனுடைய மறைபொருள் சார். தமிழ்நாடு ஈஸியா இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா சார்? அப்படி சவால்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். சரி, ஒரு தேர்தல் என்பது இதை இப்படி கூட எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டில் நாங்க எங்க தலைமையில கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொன்ன பாஜக அது முடியாது அப்படிங்கிறதுனால தான் அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. சார் சார் நான் பல முறை பார்த்து நம்மளே பேசிட்டோம். ஆமா சார், அதிமுக தனியா நின்று ஜெயிக்கிற நிலைமையில இல்ல. போதுமா? நான் அதிமுக சொல்றேன், பாஜக சொன்னேன். நீங்க அதிமுக எடுத்துறதுல நான் வெக்கப்படுறது இல்லைங்க. அது இல்ல சார், நம்ம வந்து அவர் அமைச்சர் அமித்ஷாவை பேசுனதுனால அந்த இடத்துல இருந்து சொல்றேன். அதிமுகவே முடியாதுன்னா அப்புறம் அவர் எப்படி சார் முடியும்? ரைட், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம்ல. அதனால் இப்ப இவர் சொல்றது எல்லாமே அந்த வழக்கு என்னெல்லாம் பாதிக்க போகுதுங்கிறதுக்கு பிரியம் பண்ணி பேசுறாருங்க. இல்ல தன்னை ஒரு தியாகியாக நிலைநிறுத்திக் கொள்ள இதெல்லாம் பேசுறாரு. நான் சொன்னதுக்கு நீங்க சொன்னதுக்கு பெரிய வேறுபாடு இல்லைன்னு நினைக்கிறேன். பிரியம் பண்ணி பேசுறாருன்னு சொன்னேன். அதை எதிர்நோக்கி அதுக்கு முன்னாடியே பேசுறாரு. தியாகின்னு வராது இது. அது ஓகே, அது நீங்க சொல்லுங்க. ரைட். இல்ல சார், நான் கொஞ்சம் ஃபைன். ரைட் திரு